ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம் இல்லைன்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி சிறப்பாக இருக்கும்? பராபவ ஆண்டுல உண்மையாகவே நான் சொன்னா அது நடக்கும், நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் மிதுனம் சொன்னா உடனே நடக்கும். இவ்வளோ நாள் அவமரியாதை, சரியான மோசமான ஜாதிடாயவன் அப்படிங்கிற மாதிரி படு மோசமான நிலைமை. எங்கே போனாலும் நம்ம கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கிட்டு அவன் நன்னா இருப்பான், நம்மளை கீழே தள்ளி விட்டுருவாங்க. நிறைய பேருக்கு கழுத்து பகுதிகளில் பிரச்சனை, நிறைய பேருக்கு எந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் பேசுறது. அதாவது ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயத்த அவங்க எப்படியாவது சொல்றதுக்கு அவங்க டைம் கொடுக்குறாங்கன்னா 8.5 நிமிஷம் சம்மந்தம் இல்லாமல் பேசுறது. அந்த ஊருக்கு போனேன், பஸ்ஸில் ஏறினா, கீழே குதிச்சேன், பக்கத்தில் ஒருத்தன் அழுதான், சம்மந்தமே இல்லாத பேசி இது டிஃப்ரென்ஸ் ஆகுது. நிறைய பேருக்கு நம்பி ஏமாறுறது. மிதுனத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை, 10 நிமிஷம் அவங்க கிட்ட நீங்கள் மன அமைதியோடு உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசுனீங்கன்னா அவங்களை அப்படியே நம்பிடுவாங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களை போட்டு போயிடுவாங்க. மெயினாக அந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இவ்வளோ அளவுக்கு பாதிப்புகள், இவ்வளோ அளவுக்கு ப்ரெஷர், டென்ஷன், அதே மாதிரி அடிபடுறது, அடிக்கடி காலில் அடிபடுறது. லாஸ்ட் 1 இயர் வாஸ் ரியலி பேத்தட்டிக். அதாவது விஸ்வாவசு ஆண்டு ஆஸ் அ ஹோல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நிறைய நடந்திருக்கும். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு கல்யாணத்தில் நீங்கள் தான் போய் முன்ன இருந்து நடத்தி வச்சிருக்கலாம். இது எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ். பட் வாட் அபவுட் யூ? எனக்கு என்ன? அந்த எனக்கு என்னங்கிற வார்த்தையில் ஆக்சுவலாக 0. பெருசாக உங்களுக்கு ஒன்றும் இது கொடுக்காது. ஆனால் கெட்ட எண்ணங்கள் குரு கொடுத்துருக்க மாட்டார், நல்ல எண்ணங்களையே கொடுத்துருப்பார். பட் இதில் என்னென்னா பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ் அப்படிமோ. நானே எதிர்பார்க்கல. இப்போ 2ஆம் இடத்துல குரு போய் உட்காந்துருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். இன்னொன்று, பாக்யஸ்தானத்தில் ராகு டிசம்பர் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். வெளியூர் பிரயாணங்கள்ல மிக அதிகமாக நடக்கக்கூடிய ராசிகள் எதுன்னு கேட்டால் மிதுனம் தான். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், நிறைய கோவிலுக்கு போவாங்க. ஏகப்பட்ட கோவில், ஏகப்பட்ட பூஜை, ஏகப்பட்ட புனஸ்காரங்கள், ஏகப்பட்ட பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, பணம் கொட்டும். ஏன்னா குரு போய் உச்சஸ்தானம் பெறும்போது புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தை கடந்து வெளியே போகும்போது 2027 மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு அடம் மழை. அதாவது பணத்துக்கு உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஓன்லி திங் நீங்கள் எப்படி சேமிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு பேங்க்ல வேலை கிடைக்கும், டெல்லராக வேலை கிடைக்கும், ஃபினான்ஷியல் மெயினாக கேஷியராக வேலை கிடைக்கும். வாக்கு சாத்துரியத்தின் மூலியமா சில பேர் சொற்பொழிவாளர்கள் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, தங்க வியாபாரிகள் இருப்பாங்க, சில பேர் ஏதாவது மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, விவசாயிகளில் மெயினாக நெல் உற்பத்தி பண்ணுறவங்க, இல்லைன்னா உரம் உற்பத்தி பண்ணுறவங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ், இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது ஆட்டோமேட்டிக் நடக்கும். பணம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், முதல் விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சமாச்சாரத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. எதை சொல்லக்கூடாது? எதையுமே சொல்லக்கூடாது. மீனராசி நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியே சொல்ல, ரகசியமா இருக்கிறது அவர்களுக்கு பாயிண்ட் கரெக்ட். இந்த வெளியே சொல்லக்கூடாது, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சும்மா போற போக்குல நாளானிக்கு காலையில் நாங்க போறேன்னு சொன்னீங்கன்னா அவன் வேண்டான்றான். சார் இப்போ வேண்டாங்க சார், ஒரு மாசத்துக்கு அப்புறம் வாங்கன்றான். அட பாவி, நான் போய் முடிச்சிருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய பாசிட்டிவ். அதனால இந்த காலகட்டங்களில் நீங்க எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் பண்ணுவதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று, நம்ம எதிர்பார்த்தாலும் சரி, தொழிலில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், தொழிலில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஒரு டீம் மீட்டிங் நடக்குதுன்னா கூட நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பெருமதிப்பு கொடுப்பாங்க. உங்களோட பாயிண்ட் வெல் டேக்கனாக இருக்கும். ஒரு லாயர் பேசுகிற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்தானம் இருக்குது. ரெண்டாவது, எப்படி பார்த்தாலும் சரி, உங்களுடைய தம்பி அல்லது மாமன்னார் இவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அட் தி சேம் டைம் உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவருடைய அடிவயிறு சம்மந்தப்பட்ட பகுதிகள், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை,
ஆண்களா இருக்காங்க அப்படின்னா லோவர் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். எப்படி பார்த்தாலும் சரி, மிதுன ராசி நண்பர்களுக்கு மெயினா நான் சொல்லக்கூடியது புது விஷயத்த ஆரம்பிக்கணும். இது இருக்கிற விஷயத்த மறுபடியும் அதையே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி இல்லாம புதுசா ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சீங்கன்னா அது ரொம்ப நன்னா வரும். ஏன்னா டைம் இப்போ பராபவ ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அதனால நீங்க கரெக்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் அதிகமா இருக்கு. மெயினா பெண்களுக்கு தான் ரொம்ப யோகமா இருக்கு. 200% மிதுனத்துல பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் தங்கம் வாங்குவார்கள். உச்சஸ்தானம் பெறக்கூடிய குரு தங்கம் இரண்டாம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியுமா சார்? கண்டிப்பா வாங்கலாம். அந்த ஒரு பிராப்தம். இல்லைன்னா தங்கத்துக்கான சிட்டு போடுவாங்க. அல்டிமேட்லி சேவிங்ஸ் இன் எனி ஃபார்ம் ஆஃப் கோல்ட் வில் ஹேப்பன். அதனால கண்டிப்பா மிதுனத்துல இருக்கிறவங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம். இல்ல வீட்ல நீங்க ஏன் உங்களுக்கே தங்கம் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க? வீட்ல ஏதாவது கல்யாணம் ஆகும். அப்ப கல்யாணத்துக்கு தங்கம் வாங்காம இருக்க முடியுமா? அப்ப தங்கம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது கண்டிப்பா மிதுனத்துக்கு இருக்குங்கிறது ஊர்ஜிதப்படுத்துகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டான பராபவ ஆண்டுல நல்லா இருக்கும்னு சொல்லலாம். மெயினா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ் சேஞ்சுங்கிறது ஒன்று ஏற்படும். அக்டோபருக்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் வரும். அந்த இடமாற்றம் ரொம்பவுமே சாதகமா இருக்கும். இதுல மிதுனத்துக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ அடுத்த ஒரு வருஷம் சைனஸ் ப்ராப்ளம் வரும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாமே சும்மா தூளா இருக்கு. நத்திங் டு வரி. கண்டிப்பா. பணம் கொட்ட போகுதுன்னு சொல்லிட்டீங்க. அதுவும் மே அடுத்த அதாவது 2027 மே வர பணம் கொட்ட போகுது அப்படின்றீங்க. அப்ப கடன் பிரச்சனையும் அவர்களுக்கு தீர்ந்துரும். அப்போ இந்த ராசிக்கார மாணவர்களுக்குலாம் எப்படி இருக்கும் சார்? ஒரே விஷயம் தான். வாய் விட்டு படிக்கணும். குரு எப்போ 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கோ, நம்ம மனசுக்குள்ள படிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு ஏறாது. நீங்க வாயை விட்டு படிக்கும்போது அது டைரக்டா உங்க பிரெயினுக்கு ஏறும். நீங்க படிக்கிறது அப்படியே எக்ஸாம்ல வரும். 2வது ஏதாவது வைவா வாய்ஸ்லாம் இருந்ததுன்னா பட்டையை கழட்டிடுவாங்க. எக்ஸாம் எழுதும்போது கூட ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா வைவாங்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுனத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அட் தி சேம் டைம் இப்போ நீட்லேயே கிளியர் பண்ணி டென்டல் டாக்டர்ஸ் ஆகலாம். மெயினாக டென்டிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு, இல்லையா ஆப்தமாலஜிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு மெயினாக இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமாக இருக்கும் மனத்தின் வரை. கண்டிப்பா. இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது சார்? மெயினாக மிதுன ராசின்னு சொன்னாவே உடுப்பி கிருஷ்ணன்மா. உடுப்பி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இங்கே கர்நாடகாவில் இருக்கு. கர்நாடகா மேங்களூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர். உடுப்பி க்ஷேத்திரம்னு சொல்லுவோம். அங்கே போய் சுவாமிக்கு தர்ஷனம் பண்ணிட்டு அங்கேயே அன்னதானம் போடுவாங்க. அது பெரிய ஒரு அதாவது அன்ன பிரம்மா அப்படின்னு சொன்னால் உடுப்பி. அதனால தான் உடுப்பி ரெஸ்டாரண்ட் போட்டால் பிச்சுக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே பேர் வைக்க மாட்டாங்க. உடுப்பி அப்படின்னு வச்சாங்கன்னா பயங்கரமாக ஓடும். நம்மளாம் அங்கே போய் சாப்பிடுவோம் நிறைய பேர். அதனால அங்கே போய் சுவாமிக்கு நம்ம தர்ஷனம் பண்ணிட்டு அன்னதானத்துக்குன்னு ஒரு டோக்கன் இருக்கு. அதை நீங்கள் அவங்களால ஆன தான தர்மம் பண்ணீங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். லைஃப்ல பெரிய ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையிலே உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குழந்தை பிராப்தம் உண்டு. மிதுனத்தில் இருக்கிறவங்க தைரியமா. மிதுன ராசிக்காரர்களுக்கு தமிழ் வருடம் பராபவ வருடம் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோபத்தை விட்டுருங்க. நான் தான் கரெக்ட், அதை விட்டுருங்க. அதான் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கல்ல 7.5 வருஷம். பா, செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், தொழிலும் கெட்டது. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலும் கெட்டது. யாரால் கெட்டதுன்னா வாக்குனால கெட்டது. அது கூட நீங்கள் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு போய் உதவுவீங்க. ஒரு சுயநலமாக நான் தான் வாழணும், வேறு யாரும் வேணும்னு சொன்னால் கூட பரவாயில்ல சார், நீங்கள் சரியில்லை சார் அப்படின்னு நான் உங்களை கை காட்டலாம். அப்படி இல்லை, அவன் நல்லா இருக்கணும்னு போய் சொல்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியில் நீங்கள் அந்த ட்ராப்பில் போய் அவன் கட்ட வேண்டிய கடனெல்லாம் கட்டிகிட்டு இருப்பீங்க. அன்புக்கு அடிமை. அன்பா இருங்க சார். அடிமையாக ஏன் இருக்கீங்க? 2வது, உங்கள் ஜாதகத்தில் இந்த வருஷம் ஒரு டேர்னிங் பாயிண்ட். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். உச்சம் பெறப்போகிறார். அதான் தெரியுமே, 12 வருஷத்துக்கு ஒரு முறை வராரு. நீங்கள் சொல்லிட்டீங்களா சார்? நான் மேஷத்துலேருந்து கேட்டுட்டு வர்ற ஆள். என்னுடைய ராசிக்கு மாத்திரம் நான் பார்க்கல. அப்போது வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், பழைய வண்டி கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கலாம். பழைய வீடு ஒரு ஃப்ளாட் வச்சுட்டு இருக்கீங்க, அதை கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். அதே நேரத்தில் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நான் அவனை நம்பி கூட போனேன் சார், இவனை நம்பி கூட போனேன் சார், திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் சார், ஸ்கூட்டர்லேயே போனேன், பைக்லேயே போனேன், அதெல்லாம் ரெஸ்ட் எடுக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனை வரும். அதே மாதிரி சனி செவ்வாய் சேரும் காலங்களில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் பயணங்களில் சில பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பார்த்து போங்க. அடுத்து
குழந்தை பாக்கியம் கிட்டுமா? கிடைக்கும் சார். கல்யாணமே ஆகல சார், நீங்கள் என்ன நேராக குழந்தைக்கு போயிட்டீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். நான் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் சொல்லிட்டேன். ரொம்ப விளக்கமாக சொல்லணுன்னா டைம் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அவர் பாருங்கள் எதிரில் உட்காந்துட்டு டைம் ஆகிடுச்சு சார், டைம் ஆகிடுச்சு சார். அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னேன். அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறக்கும், நல்ல சத்சந்தானங்கள் பிறக்கும். நம்ம 7 வகையான குழந்தைகள் நம்ம பெற்றுக்கிறோம். அது நான் ஒரு நாளைக்கு அது ஒரு ப்ரோக்ராம் தரேன். அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத தரேன். அது நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பெற்றுக்கிற குழந்தைங்க 7 வகையான குழந்தையா அப்படின்னு. அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். புதன் ஸ்தலமான திருவெண்காடுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அங்கே வெறுமனை போனேன் சார்னா நல்லா இருக்குமா? நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கோவில்களில் தானங்கள், தர்மங்கள், பால் அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணணும். அந்த பால் அபிஷேகம் ஒரு சொட்டு பால் சாப்பிட்டுட்டு நீங்கள் வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதை ஒரு சுமங்கலிக்கு கொடுங்க, 11 சுமங்கலிக்கு கொடுங்க, ஒரு 5 பேருக்கு கொடுங்க. அது பிரச்சனையே இல்லை. அதில் சுமங்கலி பொருட்கள் வச்சு மஞ்சள், குங்குமம், சீப்பு, கண்ணாடி. நான் இவ்வளோ கண்ணாடி கொடுத்தேன் சார்னு சொல்லாதீங்க. கண்ணு மட்டும் தெரியும் சார், ஏதோ நானும் கொடுத்தேன்னு கொடுக்காதீங்க. நல்ல பெரிய கண்ணாடியாக கொடுங்க, நல்ல சீப்பு கொடுங்க, நல்ல ஜம்முன்னு கொடுங்க. இப்படி நீங்கள் தானம் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு தெளிவான வாழ்க்கையும் அதிகமான வருமானமும் கடனெல்லாம் தீர்ந்து சந்தோஷ ஆயுள் ஆரோக்கியத்தோட பிரமாதமாக இருப்பீங்க. என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். ஒரு இனிய ஆண்டு, பராபவ ஆண்டு. மிதுன ராசிக்காரர்கள் பல சவால்களை கடந்து தான் வந்திருக்கிறீங்க. மிதுனம் சொன்னா 5 ஆண்டுகளாக வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 2020 தொடங்கி 25 வரைக்கும் 5 ஆண்டுகள் போராட்டம் போராட்டம் போராட்டம். இதைத்தான் பார்த்துருக்கீங்க. நெருங்கிய ஒருவர் உங்களை விட்டு பிரிந்து போனார். நீங்கள் நினைத்த வாழ்க்கையிலே சில சோதனைகள் வந்தது. கடந்த ஆண்டு கூட வேலையில் பலருக்கு பிரச்சனை, இப்பவும் உடல்நல பிரச்சனை சிலருக்கு. இதெல்லாம் நீங்க நான் தரங்க பராபவ ஆண்டு, நல்ல ஆண்டு. இந்த ஆண்டு உங்கள் தலைவிதி மாறப்போகிற ஆண்டு. பிரம்மன் நல்ல விதியை உங்களுக்கு எழுதக்கூடிய ஆண்டு. மிக அற்புதமான ஆண்டாக இருக்கிறது. 5 ஆண்டுகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப விலகுது. மிதுன ராசியில குரு பகவான் இருக்க. இந்த ஆண்டுடைய ராஜா யாரு பராபவ ஆண்டுலன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அந்த குருவே உங்களிடம் இருக்கிறார். அப்ப இந்த ஆண்டு நீங்கள் ராஜாவாக திகழப் போகிற ஆண்டு. எந்த ஃபீல்டில் நீங்க இருக்கீங்களோ அதுல கொடிகட்டி பரப்பீங்க. 6ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார், சனியோடு சேர்ந்திருக்கிறார். சில எதிரிகள் சில பேர் கூட இருந்து இப்ப குழி பறிப்பாங்க. யாரை நெருங்கிய நண்பர்கள் நினைக்கிறீர்களோ அவர்களே உங்களை காட்டி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட காலமா இருக்கும். ஆனா நீங்க அஞ்சுவீங்களா? பயப்படணுமா? அது தேவையில்லை. அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. உங்கள் ராசிநாதன் புதன் பகவானும் 10ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவானும் பரிவர்த்தனை, அற்புதமான பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை நீங்க எந்த துறையில் இருக்கீங்களோ அதில் நம்பர் 1 உங்களை ஆக்க போகுது. எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையின் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்க போறீங்க. புதிய வேலை எதிர்பார்த்தா புதிய வேலை கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இதுவரைக்கும் சரியான கஸ்டமர் சப்போர்ட் இல்லைன்னா இப்ப நல்ல கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். நல்ல பணவரவு இல்லைன்னா இப்ப நல்ல பணவரவு இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சோதனையை பார்த்து பார்த்து மனசு வெட்கி இருக்கீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் மகனுக்கு ஏன் இப்படி சோதனை வந்துச்சு, என் மகளுக்கு ஏன் இப்படி சோதனை வந்துச்சு, மனசுக்குள்ள வருத்தப்படுறீங்கன்னு. உங்களுக்கு இப்பொழுது குரு சண்டாள யோகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த குரு சண்டாள யோகத்திலிருந்து நீங்க விடுபட போறீங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயணிக்கிறார். அவர் போய் அங்க உச்சமான பிறகு குரு சண்டாள யோகம் விலகும். உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதமான காலம் உருவாகும். உங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல பணப்புழக்கம் ஏற்படுது பாருங்க. திருமணம் கூடி வராத மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கூடி வருது. கன்னியாதானம்லாம் கூடி வந்துருச்சுங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. வளர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய காலம் இப்போ வரும். அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, திருமணம் கைகூடுதல் போன்ற அமைப்புகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த புதன் பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் சனியுடைய அமைப்பு. சனி 10ல் இருக்கும்போது டெக்னிக்கலா
நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அங்கே டெக்னிக்கலாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்படிப்பட்ட யோகம் உண்டு. 9ஆம் இடத்துல ராகு பகவானும் சந்திர பகவான், ஃபாரின் போகிற யோகம், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்தி, ஆன்லைன் பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சி, பெரிய முன்னேற்றம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புதன் பகவான் பரிவர்த்தனையிலே ராசியில் வந்து அமர்வதும், ரிஷபத்திலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் இந்த ஆண்டு உங்களுக்கு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குது. மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்கு உண்மையான விஷயம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4ஆம் இடத்தின் புதன் பகவான் பரிவர்த்தனையிலே ராசியிலே ஆட்சியாக வருவதனால் கல்வியிலே மிகப்பெரிய வளர்ச்சி. 5ஆம் இடத்திற்கு சுக்கிரன் லாபஸ்தானத்திலே இருப்பதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு உயர்கல்விக்கான யோகம், உங்கள் பிள்ளைகளுக்கு கல்விக்கான யோகம், உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களிலே மிகச்சிறந்த ஈடுபாடு, எந்த உறவுகள் உங்களை விட்டு பிரிந்ததோ அந்த உறவுகளோடு மீண்டும் சேரும் தன்மை, சொல்லிக்கிட்டே போகலாம். அடுக்கடுக்கான வளர்ச்சிகளை மிதுன ராசி பெறப்போகிற அற்புதமான ஆண்டுங்க பராபவ ஆண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்னும் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபாடு செய்யணும். மதுரை மீனாட்சி அம்மனை சென்று பள்ளியறை பூஜையிலே மீனாட்சி அம்மனை வழிபடுகிற போது, சொக்கநாதரை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கையை கண்டு பிறர் சொக்கி போவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வாழ்த்து. தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் அனைத்தையும் தனக்காக பயன்படுத்தாம பிறருக்காக பயன்படுத்தி பிறருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்பமாக இருந்து அவர்களை வெற்றி பெற செய்துவிட்டு தங்களுடைய வேலைகளை இழந்த, கடந்த காலங்களில் பல போராட்டங்களை சந்தித்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு தரமான செயல்பாடுகள் செய்ய போகுது. வெற்றி நிச்சயம் என்பதை உங்களுக்கு ஹெட்டிங்காகவே போடலாம். போங்க, நீங்கள் சொல்லுவீங்க, எதை வச்சு சொல்கிறீங்கன்னே தெரியல, நீங்கள் காற்று வாக்க ஒரு காதல் மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் உட்காந்து அப்படியே ஒரு கோட்டை கட்டி வைப்போம், அது ஓட்டையாக போச்சு, என்ன பண்ண முடியும்? நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நீங்கள் கற்பனையில் மிகுந்தவர். ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, உங்கள் கற்பனை இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஜென்மத்தில் குரு அமர்ந்து செயல்பட முடியாத அளவுக்கு உங்களை ஒரு வருஷமாக அவருடைய வேலையை பார்த்தார். அவர் இந்த ஆனி மாதம் ஆரம்பத்திலேருந்து அப்படியே ஜம்மன் எங்கே போகிறாரு? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போகிறார். அவர் உச்ச வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கும் என்பது உண்மை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க என்னென்ன போராட்டத்தெல்லாம் சந்திச்சிங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுக்குறாந்தா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இல்லை 15 மணி நேரம் பேசணும் உங்களை பற்றி. அவ்வளோ தூரம் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ பாடங்கள் இருந்துச்சு. பல அன்பர்களுக்கு தன்னுடைய கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டு ஏற்றி விட்டு ஏணியாக இருந்த உங்களை கீழே தள்ளி விட்ட நபர்கள் தான் அதிகம். வேலையை இழந்துட்டேன் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்காம இழந்திருப்பீங்க? சொல்லுங்கள். உங்களுக்கு இல்லை வேலை செய்ய தெரியாமல் நீங்கள் வேலையை விட்டு இழந்திருப்பீங்களா? உறுதியாக உங்களுடைய வேலை இழக்கப்பட்டது. கடந்த 3 வருடத்தில் மிதுன ராசிக்காங்க எத்தனை பேர் வேலை இழந்தீங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கேட்டால் கீழே கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அத்தனை பேர் போட்டிருக்கீங்க. நம்ம சனி பயிற்சி வீடியோவில் கேட்டதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. உங்களுடைய வேலை இழந்ததுக்கான காரணம் சூழ்ச்சி மட்டுமே. அந்த சூழ்ச்சியை ஏற்படுத்தினது நீங்கள் யாரை பாசமாக யாரை ரொம்ப நம்புனீங்களோ அவங்க மட்டுமே. இதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு அது. அப்போ இப்போ என்ன கிடைக்க போகுது? நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசி அன்பர்களுடைய கடன் பிரச்சனை விலக போகுது. கடன் பிரச்சனை சிக்கி தவிச்சிங்கன்னு சொல்லி மனசளவில் போராடுறீங்க. சரி, இன்னொரு கேள்வியும் கேட்டுருவோம். நீங்கள் கடன் உங்களுக்காண்டி வாங்கினீங்களா? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக வாங்கின கடன் நீங்கள் மொத்த கடனில் 20% வேணால் வச்சுக்கலாம். மீதி 80% பிறருக்காக வாங்கி கொடுத்து அடடா இப்படி நம்பி ஏமாந்துட்டோமே நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடு. அப்போ கடன் பிரச்சனையில் மீளா துயரத்தில் இருக்கிற நம்முடைய மிதுன ராசி மீண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக நடக்க போகுது. கவலையே படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கடன் நீங்கள் வாங்குவதற்கு மிகப்பெரிய காரகத்தா யார்? நம்முடைய சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து
உங்களுக்கு குதூகலமாக கொடுத்துட்டாரு கடன் பிரச்சனையை. நீங்களும் யோசிக்காமல் யாருக்குனாலும் உதவி செய்கிறேன்னு சொல்லி அறிவையும் கொடுத்துட்டீங்க, பணத்தையும் கொடுத்துட்டீங்க. அப்போ உங்களுடைய உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்லுன்னா ஒரு உறுத்தல் இருக்குது. ஏன் இப்படி பண்ணோம் டெய்லி உங்களை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கள, அந்த விடை உங்களுக்கு உறுதியாக தமிழ் புத்தாண்டு முதல் தரமாக இருக்கும் என்பது உண்மை. ஸோ அதே போல் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்னொரு பெரிய மாற்றம் என்னென்னா, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. யார் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ கவலைப்பட வேண்டாம். ஒரு சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட நஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த சந்தோஷத்தை மீண்டும் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? உங்களோட லைஃப்பில் இனிமேல் தான் சந்தோஷம் உறுதியாக உண்டு. கிட்டத்தட்ட உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலம் பார்க்க, சனி பகவானுடைய ஒரு பார்வையை கண்ட்ரோல் செய்வதற்காகவே குரு நம்முடைய கடகராசிக்குள்ளே அமர்ந்து 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்த்து, போதுண்டா சாமி, மிதுனராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு நீயும் நானும் சேர்ந்து சிறப்பான நல்ல விஷயங்கள் செய்து கொடுப்போம்னு சொல்லி அவர் என்ன பண்ண போகிறாரு, தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கொடுத்து சனி பகவானையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை செய்வதற்கு உறுதுணையாக 2 பேரும் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. நிம்மதியான தூக்கம் இருக்கும். வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க வெளிநாடு போக போகிறீங்க. ஸோ இவ்வளோ யோகங்கள், இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு நம்மளுடைய நிழல் கிரகமான ராகு பகவானும் கேது பகவானும் இண்டியூஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கொஞ்சம் நிதானமான செயல்பாடு, தேவையில்லாத வாக்குவாதத்தை தலையிடாமல் இருப்பது, அவர்களுக்கு போய் உத்தரவாதம் கொடுத்து நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதே போல் புகைப்படங்களை சமூக வலைதளங்களை பகிர்வது, அல்லது உங்களுக்கு வேண்டாத நபர்களோ அல்லது வேண்டிய நபர்கள் வேண்டாமல் போகிறாங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு நல்லபடியாக தான் அனுப்பி வைப்பீங்க, அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்பமாய் உருவாக்கி உங்களுக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய அப்பாவுடைய செயல்பாடுகளில் அவரை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். உங்கள் அப்பாவுக்கு இப்போ புது புது நண்பர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று இருக்கிற நண்பரை ஏமாற்றுவாங்க, அல்லது புதுசாக ஒரு நண்பர்கள்லாம் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் அப்பா வேண்டாம்ப்பா, என்னுடைய ராசியின் அடிப்படையில் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா, யார் பேச்சையும் கேட்காத, நிதானமாக முடிவெடு, யாரையும் நம்பி ஏமாந்துடாதப்பா அப்படின்னு அப்பா கொஞ்சம் அறிவுரை அதாவது எடுத்து சொல்லுங்கள். தப்பு கிடையாது. நம்முடைய சிவபெருமானுக்கே முருகப்பெருமான் அறிவுரை சொல்லிதானே சிவன் நிறைய விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய தகப்பனாருக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். அப்பாவுடைய செயல்பாடுகளை ஏதாவது மாற்றம் தெரியுன்னா உட்காந்து பொறுமையாக பேசுங்க. ஆனால் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது, புரியுதா உங்களுக்கு? சொல்கிற விதத்தில் ஒரு கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய எதிர்காலமும் சூப்பராக இருக்கும். உங்களுடைய லைஃப்பில் எல்லா விதமான மன அழுத்தத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த தமிழ் புத்தாண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20-30% உறுதியாக மாற்றம் உண்டு. மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.